Part 1. Part एक ना 1. हाथी. हाथी ना याனை. हाथी बड़ा जानवर गई. யானை பெரிய மிருகம். ஹாத்திங்கிற பேர் இப்படி வந்துச்சுன்னா, ஹாத்துனா கை. நம்ம கைக்கு இந்தியில் ஹாத்தின்னு பேர். யானையுடைய துதிக்கை பலம்ன்றதால ஹாத்தி அப்படிங்கிற பேர் அதற்கு வந்திருக்கு. ஹாத்தி படா ஜான்வர்கள். ஹாத்தி படா ஜான்வர்கள். படான்னா பெரிய, ஜான்வர்கைனா மிருகம். ஜான்வர்னா மிருகம். குத்தா. குத்தான்னா நாய். குத்தா பால்த்து ஜான்வர்கள். பால்த்துனா வளர்ப்பு பிராணி. பால்த்துனா வளர்ப்பு. காய் பசு. காய் दूध देती है. दूधना பால். देती हैना தருகிறது. இதில் தேத்தி அப்படிங்கிறது ஒரு வினை. தேனா தருதல். தேனாங்கிறதுனுடைய ஃபிமினைன் ஜெண்டர், அதாவது பெண்பால் தேத்தி, தேத்திகை. கோடா. கோடானா குதிரை. கோடா தேஜ் தௌட்டாக வேகமாக ஓடுகிறது. தேஜ்னா வேகமாக, ஓடுகிறதுனா தௌட்டா. தௌட்னானா ஓடுதல். தௌட்டாகை. தௌட்டா அப்படிங்கிறது மேஸ்குலைன் ஜெண்டர், இது ஆண்பால். தௌட்டா குதிரை இதில் ஆண்பால், இது பெண்பால், ஃபெமினைன் ஜெண்டர். அதனால் இது தேத்திகை. இது தேத்தான் வந்தால் இது மேஸ்குலைன் ஜெண்டர்லேருந்து மாறி இது மேஸ்குலைன் ஜெண்டராக மாறி இருக்கும். இப்போது இது தேஜ் தௌட்டிகைன்னு எழுதியிருந்தா இது ஃபெமினைன் ஜெண்டர், பெண்பாலாக இருக்கும். இப்போது இது பெண்பால், இது ஆண்பால். தௌட்டாகை. நல்லா நினைவில் வச்சுங்க. இது ஒரு வினை, இது ஒரு வினை. நெக்ஸ்ட் மோர். மோர்னா மயில். மோர் நாச்தாகை. நாச்தானா ஆடுகிறது. மயில் நடனம் ஆடுகிறது. நாச்னானா நடனம் ஆடுது. நடனம் ஆடுதல் பேர் இந்தியில் நாச்னா. இப்போ நாச்தீனா ஆடுகிறது, நாச்தானால ஆடுகிறது. இது மயில் ஆண் மயில் தான் தோகை விரித்து ஆடும் இல்லையா, அதனால் நாச்தாகை. இது ஆண்பால், மேஸ்குலைன் ஜெண்டர். நாஸ்தா, நாச்தாகை. இப்போது கவ்வா. அடுத்து கவ்வானா காகம். கவ்வா காளாகை. இதுவும் மேஸ்குலைன் ஜெண்டரில் தான் வச்சுருக்கா. ஏன்னா காளினாலும் கருப்பு தான், காளானாலும் ஜென்ரலாக காளானா கருப்பு. காகம் கருமை நிறமானது. கவ்வா காளாகை. கோயல் குயில். குயில் கோயல் மீட்டா காத்தீகை இனிமையாக பாடுகிறது. இதில் கவனிச்சிங்கன்னா காத்தியில் கானா என்பது இதில் வினை. கானா. கானான்னா பாடல், பாடுறது பேர். பாடுதல் அப்படிங்கிறது கானா. இப்போது கோயல் மீட்டா காத்திகை இனிமையாக பாடுகிறது. இது ஃபெமினைன் ஜெண்டர். ஜென்ரலாக கானான்னா பாடுதல். இப்போ இதுவே ஒரு ஆண்பால், ஒரு சேவல் அப்படின்னா இது காத்தா. இப்போ குயில் என்பது காத்திகை. அடுத்து பாருங்க, முர்கி பெட்டைக்கோழி. ஹென். முர்கி அண்டா தேத்திகை. காய் दूध देती है. முர்கி அண்டா தேத்திகை. அண்டான்னா எக், முட்டை. அண்டா என்பது முட்டை. அடுத்து பாருங்க, இதனுடைய பாடத்தில் பாட் உத்தேஷ்ய, இந்த பாடத்தினுடைய
இந்த பாடத்தில் என்ன சொல்ல வரோம், நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாடத்தினுடைய கருத்து என்ன பார்ப்போம். பாருங்க. பாட் உத்தேசியன்னா இந்த பாடத்தினுடைய நோக்கம். உத்தேசிய அப்படின்னா உத்தேசம், நோக்கம். இதனுடைய நோக்கம் என்னன்னா चित्रों के सहारे कुछ परिचित जानवर, चित्रों के सहारे कुछ परिचित जानवर, அதாவது பழக்கமான சில இந்த படங்களினுடைய உதவியால், சித்ரோங்னா படங்கள், இந்த மாதிரியான படங்களுடைய உதவியால் கொஞ்சம் என்னத்தை தெரிஞ்சுக்கிறோம், விலங்குகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். குச் பரிச்சித் ஜான்வர், சித்திரங்களுடைய உதவியால், இந்த படங்களுடைய உதவியால் கொஞ்சம் விலங்குகளை பற்றியும், और பக்ஷியோं के नाम, கொஞ்சம் பறவைகளை பற்றியும். இப்போ நம்ம என்னென்ன பறவைகள் இதில் விலங்குகள் பார்த்தோம் பாருங்க. हाथी, कुत्ता, गाय, घोड़ा, இதில் அனிமல்ஸ் இல்லையா. கொஞ்சம் ஜான்வர், கொஞ்சம் பக்ஷிகள். என்னென்ன பக்ஷி பார்த்தோம், மயில், காகம், குயில், வெட்டைக்கோழி, ஹென், மோர், கௌவா, கோயல், முருகி. இப்படி இந்த படங்களுடைய உதவியால் நாம் இதை பார்த்தோம். இதனுடைய நோக்கம் என்ன, இந்த ஒவ்வொரு பாடத்தினுடைய பின்னாடியும் இந்த பாடத்தின் மூலமாக நாம் என்ன கற்றுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோன்னு அவங்க கேட்குறாங்க. இப்போது நம்ம என்ன இந்த சித்திரோं के सहारे कुछ परिचित जानवर, இதனுடைய படத்தினுடைய உதவியால் கொஞ்சம் மிருகங்களை பற்றியும், और பக்ஷிयों के नाम, அதில் இந்த பறவைகளுடைய பெயர்களை பற்றியும், சிக்கானா பறவைகளின் பெயர்களை பற்றியும் நாம் और उनके தெரிஞ்சுக்கிட்டோம். இதை சிக்கானானா கற்றுக் கொடுக்கறது, சிக்கானா அதனுடைய பெயரை. இது ஆசிரியர்களுக்கான குறிப்பு மாதிரி. இது सिखाना और उनके बारे में एक छोटा सा वाक्य बोलना सिखाया. அதாவது பறவைகளோட இந்த சித்திரங்களுடைய உதவியால் கொஞ்சம் விலங்குகள், கொஞ்சம் பறவைகளுடைய பெயர்களை கற்றுக் கொடுக்கறது, கற்பித்து அவைகளை பற்றிய ஒரு சிறு சிறு வாக்கியங்களாக போல்னா சிக்கானா கற்று கொடுக்கணும். அவர்களுக்கு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு ஒரு சிறு சிறு வாக்கியங்களாக அதை கற்றுக் கொடுக்கணும் படங்களோட உதவியால். இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. இதுதான் இதனுடைய நோக்கம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. शिक्षक संकेत, शिक्षकனா இதில் இந்த பாடம் எழுதுகிறவர் ஆசிரியர். संकेत இது ஆசிரியருடைய குறிப்பு அப்படின்னு வச்சுங்க. हर चित्र को दिखाकर, हर
சித்திரன்னா ஒவ்வொரு படத்தையும் दिखाकर ஒவ்வொரு படத்தையும் காட்டி उनका नाम स्पष्ट उच्चारण के साथ सिखाएंगे ஒவ்வொரு படத்தையும் காட்டி அதனுடைய ஸ்பஷ்டமாக உச்சரிக்கிறது, தெளிவாக உச்சரித்து அதை சிக்காயேங்கே அதை நாம் கற்றுக் கொடுக்கணும். ஒவ்வொரு படத்தையும் உச்சரித்து அதை காட்டி அதனுடைய நேமை தெளிவாக உச்சரித்து அதை நாம் கற்றுக் கொடுக்கணும். सिखाएंगे और संबंधित वाक्यों भी அதற்கு சம்பந்தமான அதற்கு தொடர்புள்ள வாக்கியங்களை பட்கர் சுனாயேங்கே நாம் கற்பிக்கணும், படித்து அவங்களுக்கு சொல்லணும். जहाँ तक हो सके अनुवाद से बचेंगे और हाव भाव द्वारा वाक्य का अर्थ समझाएंगे. இந்த ஒவ்வொரு படத்தையும் காட்டி அதனுடைய பெயரை தெளிவான உச்சரிப்போட கற்பித்து தொடர்புள்ள வாக்கியங்களை படிக்க வச்சு முடிந்தவரை என்ன சொல்கிறாங்க, அனுவாது சே பச்சேங்கே, முடிந்தவரை இதில் என்ன சொல்கிறாங்க, ஜஹாங் தக் ஹோ சக்கே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா முடிந்தவரை மொழிபெயர்ப்பை தவிர்த்து படித்து மொழிபெயர்ப்பு மூலமாக சொல்கிறத தவிர்த்து ஹிந்தியிலிருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது போல் தவிர்த்து முடிந்தவரை என்ன செய்ய சொல்கிறாங்க, செய்கை மூலமாக வாக்கியத்தினுடைய பொருளை விளக்க சொல்கிறாங்க. செய்கைகள் மூலமாக ஹாவ் பாவ, அதாவது செய்கைகள் மூலமாக பாவத்தின் மூலமாக வாக்கியக்கா அர்த்த சமஜாயங்கே விளக்க சொல்கிறாங்க. ஹர் சித்திர, ஒவ்வொரு சித்திரத்தையோட படத்தோட இந்த உறவை விளக்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு சித்திரத்துடைய படத்தை விளக்கி ஒவ்வொரு படத்துக்கும் இதனுடைய இயக்கியாகை இது என்ன, கைசா ஜான்வர்கை இது எப்படிப்பட்ட மிருகம், கியா தேத்தியகை இது என்ன தருகுது, தௌட்டாகை இது எப்படி இயங்குது, கியா கர்த்தாகை இது என்ன செய்து, கைசாகை இது எப்படிப்பட்டது, கைசே காத்திகை இது எப்படி பாடுகிறது. ஜெய்சே பிரஸ்னோं द्वारा உத்தர் பாயேங்கே, இது போன்ற கேள்விகளுக்கு பதிலை கொடுக்கணும். और इस तरह बोलने का अभ्यास कराएंगे, இது போல பயிற்சிகளை நாம் கொடுக்கணும். இதுதான் இந்த பாடத்தினுடைய உத்தேசியம் மற்றும் ஆசிரியர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற விளக்கம். நன்றி. அடுத்த லெசனை நாளைக்கு பார்ப்போம். வணக்கம்.